ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். எவ்வளோ ஷோராக உங்களுக்கு பிடிக்கும்? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் பொதுநலமே சிறந்தது. ஒரு முறை அர்ஜுன் மற்றும் கண்ணன் இருவரும் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க வெளியில. அப்போ மரத்தடியில் ஒரு முதியவர் அமர்ந்திருக்கார். அந்த முதியவர் அர்ஜுனட்டை கிருஷ்ணட்டையும் எனக்கு ஏதாவது தர்மம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறார். உடனே அர்ஜுனனும் தாங்கிட்ட இருக்க 1000 பொற்காசுகளை கொடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அதை பார்த்து அந்த வயதானவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறாரு. இது நம்ம 1 வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறார் ஹாப்பியா. போற வழியில ஒரு கல்வன் அதை பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதை அவர்கிட்ட களவாடிடுறான். 10 தினங்கள் கழிச்சு அதே இடத்துல அந்த வயதானவர் உட்கார்ந்துருக்காரு. அதே வழியில அர்ஜுனனும் கிருஷ்ணரும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது நடந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்றாரு. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அர்ஜுனனும் தன்கிட்ட இருந்த நவரத்ன கல்லை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு இதையாவது பத்திரமா எடுத்துட்டு போங்க அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கவனமா தன்னுடைய வீட்டுக்கு அந்த வயதானவர் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் தான் வீட்டுல பரன்ல உள்ள ஒரு பானையில ஒளிச்சு வைக்கிறார். தன்னோட மனைவி கிட்ட கூட சொல்லலை. அப்புறம் அவர் வெளியில போயிடுறாரு. பிறகு அவருடைய மனைவி வராங்க. மனைவி ஆற்றுக்கு நீர் எடுக்கிறதுக்காக அந்த பானையை எடுத்துட்டு போறாங்க. அவங்க அதுக்குள்ள இருக்கிறத கவனிக்கல. ஸோ அதை வாஷ் பண்ணும்போது அந்த கல் ஆற்றிலே விழுந்துருது. நீர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அந்த வயோதிகரும் அப்புறம் வராரு. அந்த பானையை பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்குள்ள இருந்த கல் எங்க அப்படின்னு தன்னோட மனைவிட்ட கேட்குறாரு. ஒன்றும் தெரியாம விழிச்ச மனைவி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. பிறகு மறுபடியும் போய் அதே மரத்தடியில் வயதானவர் அமர்றாரு. சில தினங்கள் கழிச்சு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அதே வழியே வராங்க. இது மாதிரி நடந்ததெல்லாம் அந்த முதியவரும் அர்ஜுனன்டை கிருஷ்ணன்டை சொல்றாரு. அர்ஜுன் கிருஷ்ணனை பார்த்துட்டு இவன் அதிர்ஷ்டமே இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணனும் ஆமா அப்படிங்கிறார். உடனே அந்த கண்ணன் நீ இவனுக்கு 2 வராகன் மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாரு. சரி, அர்ஜுன் 2 வராகனா, அது எப்படி பத்தும், அது எப்படி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடு அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். உடனே அவர் 2 காசை அந்த வயதானவருக்கு கொடுக்குறாரு. அந்த வயதானவர் அந்த 2 காசை எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த வயதானவரை கிருஷ்ணரும் அர்ஜுனும் பின்தொடர்றாங்க. பின்தொடரும் போது வழியில ஒரு மீனவன் அந்த வயதானவட்டம் என்கிட்ட 2 மீன் இருக்கு, இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னே இந்த வயதான முதியவரும் இந்த 2 காசு நம் குடும்பத்துக்கு ஒருவேளை உணவு கூட பயன்படாது. சரி, இந்த மீனை வாங்கியாவது நம்ம ஆற்றில் விட்டா அந்த மீனாவது சந்தோஷமா இருக்குமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அந்த தன்னிட்ட இருக்க 2 காசை கொடுத்து அந்த 2 மீனையும் வாங்குறாரு. ஒரு மீனை ஆற்றில் விட்டுறாரு. இன்னொரு மீன் மூச்சு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டனால தன்னோட கையால் அது வாய்க்குள்ள கையை விடுறாரு. அப்போ அவர் கையை வெளில எடுக்கும் போது அவருக்கு ஒரு பேரின்பம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் மனைவி ஆற்றில் விட்ட அந்த நவரத்ன கல் அங்கே இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாகி என்கிட்டே சிக்கிக்கிச்சு அப்படின்னு கத்துறாரு. கத்துனோன்னு அந்த வழியா அவனுடைய அந்த வயதானவருடைய 1000 பொற்காசுகளை களவாடிய கல்வன் வரான். அந்த கல்வன் தன்னையே தான் சொல்றாரு இந்த முதியவர்னு சொல்லிட்டு வேகமா ஓட ட்ரை பண்றான். ஓடும் போது கிருஷ்ணரும் அர்ஜுனும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த 1000 பொற்காசுகள் மற்றும் மற்றவர்கள்ட்ட களவாடிய அணிகலன்கள் காசுகளையும் அந்த அர்ஜுன் கிருஷ்ணன்ட்டே கொடுத்துட்டு ஓடிடுறான். அர்ஜுன் கிருஷ்ணரும் அந்த அணிகலன்கள் பொற்காசுகள் அனைத்தையும் இந்த முதியவட்டையே கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே இந்த முதியவர் ஹாப்பியா வாழ்றாங்க. அர்ஜுன் கிருஷ்ணன்ட்ட கேட்குறாரு, இது என்ன விந்தை, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிருஷ்ணன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் நீ கொடுத்த 1000 பொற்காசுகள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் பயன்படணும்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போனார் முதியவர். அதனால அது அவன்கிட்ட நிலைக்கல. செகண்ட் டைம் அந்த நவரத்னக்கல் தனக்கும் பயன்படாம மற்றவர்களுக்கும் பயன்படாம பரன் மேல ஒளிச்சு வச்சிருந்தான். அதனால எந்த யூஸுமே இல்லை, அதுவும் அவனை விட்டு போயிடுச்சு. ஆனால்
நீ நெக்ஸ்ட் டைம் கொடுத்த அந்த 2 காசுகள் தனக்கு பயன்படாவிட்டாலும் மற்ற ஜீவன் வாழட்டுமேங்கிற நல்ல எண்ணத்தில் அவன் அதை செலவு பண்ணான். அதனால தான் அவனை விட்டு போன செல்வம்லாம் மீண்டும் அவனுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலி த moral ஆஃப் த ஸ்டோரி இஸ் பொதுநலமே சிறந்தது. தேங்க்யூ.